பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். அந்த அற்புதத்தை நீங்க பார்க்க போறீங்க, பெற்றுக்கொள்ள போறீங்க, அனுபவிக்க போறீங்க. உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவைதானே? உங்களுடைய வியாதி மாறணும், பிரச்சனை நீங்கணும், தேவை சந்திக்கப்படணும், குடும்பத்தில் ஒரு மாற்றம் வரணும், நடக்குமா அப்படின்ற நிலைமையில் இருக்கீங்களா? ஆண்டவர் அற்புதம் செய்தால் நடக்கும். முடியாததை முடிய செய்கிறதா அற்புதம் என்பது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, 103 சங்கீதம் 3 வசனத்தில் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார், பாவத்தை மன்னித்து வியாதியை குணமாக்குகிறார். சமீபத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை அவனுடைய தகப்பனாருடைய சாட்சியை சொல்லி கொண்டிருந்தார்கள். ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவர், ரொம்ப பக்தியா இருந்தவர். ஆனால் திருமணமானது ஒரு கிறிஸ்தவ பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தது. அவருடைய மனைவி ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரை பற்றி கொள்ளுவாங்க. ஆனா இவருக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஆனா ஒரு சமயம் ஒரு கொடிய வியாதி அவரை தாக்கினாரு. வியாதியினாலே பாதிக்கப்பட்டு மிகவும் கஷ்டப்பட்டார். சொந்த குடும்பத்தாரே எவ்வளவு நாள் இவனை கவனிக்கிறதுன்னு ஒதுக்கிட்டாங்க. அதனால தன் மனைவியோடு தனியாய் வசிக்கிற சூழ்நிலை. அதனால இவருக்கு ரொம்ப துக்கம். என்னால சம்பாதிக்கவும் முடியல, சரீரத்திலும் வியாதி, நான் செய்த பாவம் தான், நான் இது மாதிரி அக்கிரமெல்லாம் செஞ்சிட்டேன், இயேசுவையே வெறுத்துட்டேன், இது மாதிரி பாவம்லாம் செய்துட்டேன், அதனால பாதிக்கப்பட்டதே நீ அவ்வளவுதான். அதனால அவர் என்ன பண்ணினார், வேதனை தாங்க முடியல, வியாதி ஒரு பக்கம், வேதனை ஒரு பக்கம். அதனால தற்கொலை பண்ணி செத்தலான்னு முடிவு பண்ணினார். அப்போ ஆண்டவருக்கு டைம் கொடுத்தார். அவர் பக்கத்தில் ஒரு மில் இருந்தது. மில்லில் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை சைரன் கொடுப்பாங்க. அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு இடைவேளை கொடுப்பதற்கு. அது ஊர் முழுவதும் கேட்கும். அவர் சொன்னாராம், இந்த சைரன் ஒலிக்கும் போது அதுக்குள்ள எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், உண்மையான கடவுளா நீங்க இருந்தா எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு கடைசியா ஒரு முறை பைபிள் ஆண்டவரை குறித்த ஒரு பாடலை பாடினாராம். சத்தமா பாடினாராம். ரூம கதவெல்லாம் மூடிட்டு, என்னன்னா தூக்க போட்டு செத்துறன்னு கைத்தை அந்த உத்தரத்துல மாட்டி தூக்கு கயிறு சுருக்கெல்லாம் வச்சுட்டார். ஆண்டவருக்கு டைம் கொடுத்துட்டார். இந்த சைரன் ஒலி வர்றதுக்குள்ள நீங்க எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும், என்னை சந்திக்கணும், இல்லைன்னா நான் தற்கொலை பண்ணி செத்துற போறேன், என்னால இந்த வியாதி வேதனை தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அவர் தீர்மானம் பண்ணிட்டார். சத்தமா பாட்டு பாடுறாரா. அவருடைய மனைவிக்கு வெளியிலேருந்து சந்தோஷம், கணவர் மன திரும்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவர் கடைசியா ஒரு முறை பாட்டு பாடுறாராம். பாட்டு பாடிட்டு அந்த சைரன் ஒலி டைம் ஆகிட்டே இருக்குது, இன்னும் 10 நிமிஷம் 5 நிமிஷம் அவ்வளவுதான் டைம், ஆண்டவர் கொடுத்த டைம் முடிஞ்சிட்டா. அவர் ஏறி என்ன பண்ணார், கழுத்துல சுருக்க மாட்டி அந்த பெஞ்சை தட்டி விட்டுட்டார், ஸ்டூலை தட்டி விட்டு தொங்கிட்டார். திடீர்னு பார்த்தா அந்த கயிறு அருந்து கீழே விழுந்தா ஒரு கரம் அவரை தொட்டாரு. அப்படியே தொட்டு ஒரு கரம் வைக்கப்படுவதை பார்க்க அந்த கை முன்னால வந்தபோது பார்த்தா அது ரத்தம் தோய்ந்த கை, காயப்பட்ட ரத்தம் அடிக்கிற கை. இயேசுவே என்னை தொட்டுட்டாரு. அவருடைய கரம் தொட்ட உடனே வியாதி மறைந்துட்டு. அப்ப ஆண்டவர் சொன்னார் இதே வார்த்தை, உன் பாவங்களை நான் மன்னித்தேன், உன் வியாதியை நான் குணமாக்கினேன். அவ்வளவுதான் சொன்னார். பாருங்க, வியாதி போய்விட்டது, நல்ல சுகம். கழுத்தில் அந்த கயிறு இருக்குது, தூக்குகையில் தொங்கினது அருந்து விழுந்ததில்ல, ஆண்டவர் கட் பண்ணி விட்டுட்டார் அவரை காப்பாற்ற. அவருடைய தள்ளும்புள்ள கரத்தினால் தொட்டார், அவருடைய தொடுதலை உணர்ந்தார். இப்போ வெளியில ஓடி வர்றார். இயேசுவை பார்த்தேன், இயேசுவே என்னை தொட்டார், என் பாவத்தை மன்னிச்சார், சுகமாக்கிட்டார்னாரு. அற்புதமான மாற்றம். அந்த இயேசுவுக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரராய் மாறி அவர் மூலமா ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, சுகம் பெற்றாங்க, விடுதலை அடைந்தாங்க. பாத்தீங்களா, இயேசு நம்முடைய பாவங்களை மன்னித்து நோய்களை குணமாக்குகிறவர். உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பாவம் உங்களுடைய மனசாட்சியை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்குதுல்ல, என் பாவம் மன்னிக்கப்படுமா, பாவ மன்னிப்பு உண்டாகுமா, பாவத்தின் பாரம் மாறுமா, சமாதானம் உண்டாகுமான்னு இயேசு உங்களுடைய பாவத்தை சிலுவையில் சுமந்தார். நோயை குணமாக்க முடியுமா? அவருடைய தழும்புகளால் குணமாவீங்க. நோய்களை சிலுவையில் சுமந்தார். இந்த சாபம் தோஷெல்லாம் மாறுமா? உங்களுக்காக சிலுவையில் சாபமானார். விசுவாசத்தோட சொல்லுங்க, இயேசுவே
என் பாவத்தை மன்னித்து என் நோய்களை குணமாக்குவேன்னு சொல்லி இருக்கிறீங்க. எனக்கு செய்யுங்க. அப்படி இதயத்துல கை வைங்க, மகளை கை வைங்க, மகனை கை வைங்க. சொல்லுங்க, இயேசுவே என் பாவங்களை மன்னித்து என் நோய்களை குணமாக்குங்க. என் பாவங்களை மன்னித்து என் நோய்களை குணமாக்குங்க. என் பாவ சாபங்களை மாற்றி என் நோய்களை குணமாக்குங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.